أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கி தந்தர் யா அல்லாஹ். எங்கள் பார்வைக்கு ஒளியாக ஆக்கி தந்தல் யா அல்லாஹ். எங்கள் கவலையெல்லாம் போக்கி யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருக்கிருபை ரஹ்மத்து செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த எங்களுடைய அமலை நீ ஏற்று கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். இதில் வரக்கூடிய தவறுகளை யா அல்லாஹ் மன்னித்து யா அல்லாஹ் முழுமையான புரிந்துணர்வை தந்து யா அல்லாஹ் உன்னுடைய வசனத்தை அமல் செய்வதற்காக செயல்படுத்துவதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கோம் யா அல்லாஹ். அழகான முறையில் புரிந்து நல்லமல் செய்வதற்கு உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு உன்னுடைய மகத்தை அடைவதற்கு கிருபை செய்ய அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப எல்லாரும் நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவை பார்த்து வரோம் இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹால ஆரம்பத்துல இருந்து அவுதுல இருந்து ஒண்ணா ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் எப்படியெல்லாம் அதை நம்ம திங்க் பண்ணணும், சிந்திக்கணும், அதுல இருந்து எப்படி கேள்விகளை நம்ம உருவாக்கணும், கேள்விகள் அதுல எவ்வளவுலாம் இருக்கு, அந்த கேள்வி ஒவ்வொன்றையும் ஆய்வு பண்ணி குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில நம்ம எப்படி அதுல இருக்க பதில தெரிஞ்சுக்கிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கையோட நம்ம எப்படி குடும்பத்தாரோட வாழ்றோமோ அதே மாதிரி இந்த குர்ஆனோட நம்ம வாழ்றது எப்படி அப்படிங்கறதான் நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம். லாஸ்டா பார்த்த வசனம் மாலிக்கி யௌமித்தீன் பார்த்தோம். அதுல பார்த்துட்டோம். முடிச்சோம். அதத்தான் உங்களை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். யாரெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க? என்னவெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க? அதான் இறுதி தீர்ப்பு நாளுக்கு கடைசியா தீர்ப்பு வழங்கக்கூடியன்னு அவன் தான் அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கம்மா. சரி, கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்த மட்டும் இல்லாம இன்னொன்னு அதை நம்ம எப்படிலாம் அமல்படுத்தலாம் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு யோசிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில தான் இந்த ததப்புர் சிந்தித்தல்ல ஈடுபட்டோம். அந்த மாதிரி இப்ப எனக்கு தோணுன ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் நான் சொன்னேன். உங்களுக்கு வேற ஏதாவது சிந்தனைகள் வந்துச்சா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன். இந்த மூணையும் தஃப்சீருடைய விளக்கங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம வாழ்க்கையில அமல்படுத்தலான்னு எனக்கு தோணுனது நான் சொன்னேன். அது மாதிரி வேற யாரும் நீங்க சொன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த மாதிரி சிந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு சிந்தனைக்கு உள்ளதை மட்டும் நான் சொல்றேன். இதுல மாலிக் யௌமித்தீன், இதுல மாலிக் அப்படின்னா அதிபதி அப்படிங்கிறாங்க. மாலிக்குக்கும் மலிக்குக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. மலிக்னா அரசன், மாலிக்னா அதிபதி. அதிபதிக்கும் அரசனுக்குமே வித்தியாசம் இருக்கு. இப்போ இந்த உலகத்துல துனியாவுல ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அதிபதியா இருப்பாங்க, ஓனரா இருப்பாங்க. ஆனா மறுமை நாளோட அதிபதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான். அதனாலதான் இங்க மாலிக் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அப்படிங்கிறது என்னோட சிந்தனை. சூரா நாஸ்ல மலிக்கின் நாஸ் அப்படின்னு சொல்லுவான், மனிதர்களுடைய அரசன் அப்படின்னு. அங்க மலிக் அரசன், மனிதர்களோட அரசன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அங்க மலிக்னு சொல்லிட்டு, அதாவது இந்த தீர்ப்பு நாளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் அதிபதியா இருக்க முடியும், ஓனரா இருக்க முடியும், மாஸ்டரா இருக்க முடியும் அப்படின்னால இங்க அதை சொல்றானோ அப்படின்னு என்னோட இதுதான். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். பரவாயில்ல, நல்ல ரீசர்ச், நல்ல சிந்தனை. மாஷா அல்லாஹ், கரெக்ட். வேற இந்த மாதிரி உங்களுக்கு அப்ப ஈஸியான கொஸ்டினாவே கேட்போம். எப்படி கேட்போம்னா, இப்ப நம்ம இவ்வளவு 4 வசனங்கள் பார்த்திருக்கோம்ல, அந்த 4 வசனங்கள்ல நம்ம படிச்சுட்டு ஒவ்வொன்னையும் இந்த இதெல்லாம் நம்ம அமல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டோம் தானே? என்னென்னலாம் அமல்படுத்தலாம்னு பேசிக்கிட்டோம், அத சொல்லுங்க. நான் இதுல இருந்து நம்ம இப்ப நாங்க செய்யற வணக்கங்கள் எதுவுமே போதாத மாதிரி நாங்க இன்னும் நிறைய செய்யணும் என்ற அந்த சுய இதுதான் நாங்க யோசிச்சு இருக்கிறோம். இன்னும் செய்யணும் நல்லா காரணம். மாஷா அல்லாஹ். ஒரு பாயிண்ட் என்ன போச்சு சொல்றாங்க, சுய பரிசோதனை செஞ்சுப்போம் மாலிக் யௌமித்தீன், அதுல பார்த்தோம் நம்ம. மாஷா அல்லாஹ், குட். ஓகே, எனக்கு இப்ப எல்லா வசனங்களையும் வச்சு பார்க்கும்போது பிஸ்மி நம்ம நார்மலா எல்லா இதுக்குமே இப்ப சொல்ல வருது. அதுக்கு மெயின் வீட்டுலதான் நம்ம பொறுமையை கடைபிடிக்கிறது இல்லை. வெளியில உள்ளவங்கள்ட்ட எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கிறோம், எல்லாமே இருக்கிறோம். அதை இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இனி இன்ஷா அல்லாஹ் அப்படி அது கண்டினியூ பண்ணணும், அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ். நானும் அதுதான் அல்லாண்டு இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒண்ணு பதிஞ்சாலும் போதும். அதுல ஒன்னே ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் அமல்படுத்தினாலும் அல்ஹம்துலில்லாஹ். சூறாவை முடிக்கிறது பெருசு இல்ல, அதுல எவ்வளவு நம்ம எடுத்துக்கிட்டு போறோம், நம்ம எவ்வளவு செயல்படுறோம்
நம்மளுடைய லைஃப்ல அந்த ஒவ்வொரு செகண்ட் பை செகண்ட் அது நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிள், நான் இப்போ துவா ஓதுனா எனக்கு வந்து இறைவா தமிழ்ல படிச்சோன்னா இறைவா இறைவான்னு படிக்கிறதுக்கு இப்ப வர மாட்டேங்குது. என்னுடைய இறைவனேங்கிறது பதிலா ரப்பே ரப்பே, அந்த ரப்பேன்னு கூப்பிடுறதுல ஒரு சந்தோஷம். நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்களா? ஏன்னா நம்ம ரப்ப பத்தி படிச்சோம் இல்லையா? இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்ம இதை விட்டு பிரிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இது வரணும். ஏன்னா அப்படிப்பட்ட விஷயம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வசனத்தையும் படிச்சுட்டு அந்த படிச்ச விஷயத்த நம்ம வந்து இனிமே அமல்படுத்தணும். அதுக்கான ஒரு ஸ்டெப்பாக தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்துக்கிட்டே வர்றோம். ஒரு வசனத்தை படிக்கணும், அந்த வசனத்தோட பின்னணிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கங்கள், நம்மளுக்கு எட்டுன அறிவுல இருக்கிற அந்த புரியிற விஷயங்கள், அதை வச்சு நான் எப்படி அல்லாஹ்வுடைய எந்த வசனத்தை என்னோட வாழ்க்கையில அமல்படுத்துறது. அதுக்காகத்தான் நான் ஒவ்வொரு வசனத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கு தனியா வந்து நம்ம வாழ்க்கையில எப்படி அமல்படுத்தலாம்னு ஒரு தனி ஸ்லைடு ஒன்று செஞ்சு உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். நான் செய்யறதுலாம் வந்து ஒரு தேன் தொட்டு வைக்கிற மாதிரி தான். இதை நீங்க 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 உங்க வாழ்க்கையில தேடி இன்னும் கொஞ்சம் உங்க 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 வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அமல்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் தான். எல்லாரும் கொண்டு வாங்க, எல்லாரும் ஷேர் பண்ணிப்போம், எல்லாரும் கத்துப்போம் இன்ஷா அல்லாஹ். புஃபே ஓகே. சிஸ்டமா இதை வச்சுக்கிறோம். என்ன இன்னும் நம்ம யோசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனங்களை கத்து கொடுத்தாங்க. அது அவங்க அழகான முறையில தர்த்தீலா ஓதுறதுக்கு முதல்ல தஜ்வீத அந்த ரூல்ஸை கத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து மனனம் செஞ்சாங்க. அதுக்கடுத்து அது விளங்குனாங்க. அப்புறம் செயல்பட்டாங்க. அப்ப இப்ப நம்ம கேட்கணும், அப்ப அவங்க மட்டும்தான் செயல்படுவாங்களா? அவங்க மட்டுமே புரிஞ்சுக்குவாங்களா? அவங்க மட்டும்தான் மனனம் செய்வாங்களா? நம்ம மனனம் செய்ய மாட்டோமா? நம்ம புரிஞ்சுக்க மாட்டோமா? நம்ம வாழ்க்கையில எடுத்து நடக்க மாட்டோமா? நன்மையில தான் அவங்கள முந்தவே முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லிட்டாங்க, என்னுடைய தோழர்களை நீங்க வின் பண்றதுக்கு முடியாது. ஆனாலும் இப்படி சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, எனக்கு பின்னாடி ஒரு உம்மத்து வருவாங்க, அவங்க மிகப்பெரிய சிறந்த உம்மத்து. அப்படிங்கல நாங்களாண்டு கேட்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க இல்ல, நீங்க தான் என்ன பாக்குறீங்களே, வஹி வர்றத பாக்குறீங்களே, அப்ப யாரு? என்னையும் பார்க்க மாட்டாங்க, வஹி இறங்குறதும் உங்களுக்கு தெரியாது. அப்படி நம்பக்கூடியவங்க நம்மளை பத்தி சிலாகித்து சஹாபாக்கள்கிட்டயும் நம்மள பெருமையா சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நம்ம அப்படிப்பட்ட உம்மத்தா இருக்கணும் இல்லையா? அதுக்கான ஒரு ஏற்பாடுதான் இது, இன்ஷா அல்லாஹ். ஓகே. இன்னைக்கு வந்து மாலிக் யௌமிதீனுக்கு அடுத்த ஆயத்து போறோம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இந்த வசனம் வந்து ஏகத்துவத்தை பத்தி சொல்லக்கூடியதா இருக்குது. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று கூறும்போது, இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையேயுள்ளது. என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனத்தின் முதல் பகுதியில் நாம் அல்லாஹ்விற்கு இணை துணை ஏதும் இல்லை என்று சான்று பகருகிறோம். ஈயாக நஅபுது, உன்னை மட்டுமே வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லும் போது, அல்லாஹ் அப்படி வேற யாரையும் நாங்க வணங்கல, உன்னை மட்டும்தான் வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்ட்ட சான்று பகர்றோம். இந்த வசனத்தோட அடுத்த பகுதி, இரண்டாவது பகுதியில அனைத்து சக்தி மற்றும் வலிமை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது, அவன்கிட்டயே உதவி தேடுவோம் அப்படின்னு சான்று பகர்றோம். வையாக்க நஸ்தஈன், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி தேடுறோம் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இன்னொரு விஷயம் இந்த ஆயத்துல நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்ப வந்து பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், இதெல்லாம் வந்து தேர்ட் பர்சன்ல இருந்துச்சு. அல்லாஹ் பத்தி அவனுடைய புகழை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டே வந்தான். இந்த ஆயா வந்து பேச்சு வகை இருக்குல்ல, மூன்றாம் நபர்ல இருந்து நேரடி பேச்சா, டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க, அந்த நேரடி பேச்சா மாறுது. ஈயா க, அதுல வர்ற அந்த க வந்து நீ அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை கொடுக்கும். சோ இங்க வந்து அடியான் அல்லாஹ்வை புகழ்ந்து நன்றி சொன்ன பின்னாடி அவன் முன் நின்று அவனை நேரடியாக அவனோட நம்ம உரையாடுறோம், நம்மளோட தேவையை கேட்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்துற விதமா அல்லாஹ் வந்து இந்த சூரா ஃபாத்திஹாங்கிறது ஒரு உரையாடல், அல்லாஹ்வுக்கும் நம்மளுக்குமான உரையாடல்ங்கிறத உணர்த்துற விதமா தான் அந்த க இந்த இடத்துல வந்திருக்குது. சோ இவ்வளவுதான் அந்த ஆயாவுக்கான விளக்கம். இதுதான் விளக்கமா இருந்தாலும் இதுதான் ஏகத்துவத்தை டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எப்படி? அதாவது வந்து இய்யாக, உன்னையே, நஅபுது வணங்குவோம், நஅபுது நாங்கள், அதாவது வந்து இது பன்மையிலே இருக்கு, நாங்க எல்லாரும் உன்னையத்தான் அல்லாஹ் வணங்குவோம், உன்னைய தவிர யாரையும் வணங்க மாட்டோம். சிலைகளை வணங்க மாட்டோம், கபுரை வணங்க மாட்டோம், தங்களை வணங்க மாட்டோம், தாவீசு போட மாட்டோம், எந்த ஒண்ணுமே செய்ய மாட்டோம். யா அல்லாஹ், நீ மட்டும், நீ தானே எங்களை படைச்ச, நீ தானே எங்க மேல ரஹ்மானா ரஹீமா இருக்க, ரப்புல் ஆலமீனா இருக்க, அகிலத்தின் ரட்சகனா இருக்க, புகழுக்குரியவனா இருக்கிற.
அது மட்டுமா, தீர்ப்பு நாளே நீதானே எஜமானனா இருக்க. அப்படி இருக்கும்போது ஒன்ன மட்டும்தான் நாங்க வணங்குவோம். உன்னை தவிர வேற யாரை எங்கேயும் போய் வணக்கத்துக்கு உரியதா ஆக்கவே மாட்டோம். நம்ம இப்படி சொல்லிட்டு சொன்னதுக்கு மாறு செய்வோமா? செய்ய மாட்டோம்ல, செய்யக்கூடாதுல்ல. அது ஒரு மொமீனோட தன்மை இல்ல, மொமீன் இல்ல, மனுஷத்தன்மையே கிடையாது இல்லையா? ஒரு மனுஷனா இருக்கான்னா, ஒரு வாக்கு சொன்னான்டா, ஒரு வாக்குறுதி கொடுத்தான்டா, அதை நிறைவேற்றணும்ல, அதன்படி நடக்கணும்ல. அப்ப நம்ம இங்க என்ன சொல்றோம்? ஈயாக்க நஅபுது, நான் உன்னை மட்டும்தான் வணங்குவேன் யாழ்லான்னு அல்லாஹ் இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு தர்காவில போய் மண்டி போடலாமா? அங்க போய் கையேந்தலாமா? கபூர்ல போய் நிக்கலாமா? சிலைகளை வணங்கலாமா? பாதிரிமார்கள்ட்ட போய் நிக்கலாமா? இல்ல இதல்லாத வேற எந்த பக்கம் போகலாமா? போகவே கூடாது. அப்படிங்கிறத ஏகத்துவத்தின் முதல் வசனம் இந்த ஈயாக்க நஅபுது. அடுத்து நம்ம என்ன சொல்றோம்? அதோட மட்டும் விடலையே, ஒய்யாக்க நஸ்தஈன், யா அல்லாஹ் மேலும் உங்ககிட்ட தான் உதவி தேடுவோம். உன்னை எங்களுக்கு எந்த தேவையா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, காசு பணமா இருந்தாலும் சரி, வீடு சொத்து சுகமா இருந்தாலும் சரி, ஏன் இன்னும் விரிவா சொல்றதை விட ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்களா, செருப்போட வாரம் இருந்து போச்சுன்னா கூட, யா அல்லாஹ் இதை தைக்கிறதுக்கு போறேன், இதை தைச்சிட்டு வர்றதுக்கு உதவி செய் அப்படின்ற அளவுக்கு அல்லாஹ் இடத்துலதான் உதவி தேடுவாங்க. அப்புறமா போய் தைப்பாங்க, அல்லாஹ் தைச்சு கொடுக்க மாட்டான் இல்லையா? அப்போ இப்படி அல்லாஹாலா சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அல்லாஹ்வை வணங்குறோம், அல்லாஹ்ட்டதான் உதவி தேடுறோம். அப்போ மனிதர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர், எனக்கு இதை கொஞ்சம் எனக்கு தர்றியா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா, எனக்கு கொஞ்சம் காசு பண வசதி இல்ல, அது எல்லாம் வேற. நம்ம தேடுற உதவி, இந்த உதவிங்கிறது வேற. இந்த மாதிரியான அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடிய விஷயத்த அடியார இடத்துல கேட்க கூடாது. ஏன்னா எவ்வளவோ பேர் அறியாமையின் காரணமா அவங்களும் மார்க்கத்தை படிச்சோம்னு சொல்றாங்க. என்ன மார்க்கம் படிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஷேக்மார்கள்னு சொல்லிட்டு, தங்கள்னு சொல்லிட்டு, முரீது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் இருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி அவர்கிட்ட போய் முரீது வாங்கினா அவங்களுக்கு புள்ள பிறக்கும், அவங்களுக்கு அவங்க நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும், இப்படி நம்புறவங்க இருக்காங்க. இப்படி எல்லாம் கூடாது. அல்லாஹால ரொம்ப தெளிவா டிக்ளேர் பண்றான், அல்லாஹ் உன்னைதான் வணங்குறேன், உன்னைதான் உதவியும் தேடுறேன், வேற யார்ட்டையும் போக மாட்டேன். இப்படி இப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு முஅமினும், ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் இதுக்கு மாற்றம் செய்யக்கூடாதுங்கிறது தெரியுது. அப்ப இது நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் எடுத்து நடக்கணும். முதல்ல இப்ப நமக்கு ஏதோ ஒரு தேவையா, ஒரு ஷாப்பிங் போகணுமா, இல்ல வீட்டுல அம்மா பாப்பா கிட்ட அவங்க கண்ட்ரோல் நம்ம இருக்கல ஏதாச்சும் கேட்கணுமா, இல்ல மாப்பிள்ளைகிட்ட செல்லுமா, இல்ல பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது சொல்லணுமா, முதல்ல நம்ம அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், யா அல்லாஹ் எனக்கு இதுக்கு லேசாக்கி கொடு, எங்க பிள்ளைங்களுடைய கல்வை இதோட சேர்த்து வை, யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் கனவுடைய கல்வை விசாலமாக்கி வை, யா அல்லாஹ் இல்ல ரிசுக்க விஸ்தீர்ணப்படுத்தி குடு, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த காரியம் எல்லாம் செய்யறதுக்கு ரப்பு கிட்ட முதல்ல கேட்போம். கேட்டுட்டு அப்புறமா நம்ம என்ன செய்வோம், நம்ம மத்தவங்கள்ட்ட கேட்போம், சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்குரிய எல்லா விஷயத்தையும் நமக்கு லேசாக்கி கொடுப்பான். அப்படிங்கிற எல்லாமே இதுல ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய முதன்மையான வசனமா இருக்கு. சோ அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் என்ன சொல்ல நாடுறான், என்ன செய்யுமாறு கட்டளையிடுகிறான், இந்த குர்ஆன் வசனத்தை எவ்வாறு என் வாழ்வில் அமல் செய்வது? அல்லாஹ் ஒருவனே, அவன் தனித்தவன். என்னுடைய முழு நம்பிக்கையையும் அல்லாஹ்வின் மீது மட்டுமே வைப்பேன். என் வாழ்வில் கஷ்டங்கள் ஏற்படும் போது மனிதர்களை நம்பி மனிதர்களிடம் உதவி தேடுவதை தவிர்த்து அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி தேடுவேன். இந்த வசனத்தின் மூலம் நான் அல்லாஹ்வுடன் தினமும் நேரடியாக உரையாடுகிறேன் என்பதை தெரிந்து கொண்டேன். அல்லாஹ் நான் அவனிடம் அனுதினமும் பேசுவதை விரும்புகிறான் என்பதை அறிந்து கொண்டேன். இனி என் வாழ்வில் நான் தனிமையாக உணரும் தருணமெல்லாம் அல்லாஹ்வுடன் உரையாடுவேன். நிச்சயமாக நான் பேசுவதை அவன் கேட்டு எனக்கு பதிலளிப்பான். இந்த வசனத்தின் மூலம் ஏகத்துவத்தை புரிந்து கொண்டதனால் அல்லாஹ்விடம் என்னை அறியாமல் ஏதேனும் ஒரு வகையில் அவனுக்கு இணை கற்பிப்பதை விட்டும் பாதுகாவல் தேடுவேன். நான் மரணிக்கும் வரை ஏகத்துவத்தில் நிலைத்திருக்க அல்லாஹ்விடம் துவா செய்வேன். வேற யாருக்கு எதுவும் தோணுதா இந்த வசனத்துல மூலமா? ரொம்ப அற்புதமா அழகான ஒரு நாள். அதாவது நம்மளை கேள்வி கேட்டு இந்த குர்ஆன் வசனத்து மூலம் அல்லாஹ் எதை நாடுறான், இப்ப நான் என்ன செய்யணும், இந்த குர்ஆன் வசனத்தை என் வாழ்க்கையில எப்படி அமல் செய்யணும். மாஷா அல்லாஹ், அற்புதமான கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் அழகா இருக்குது. இதன்படி நடந்தா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கல்ல, நான் இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்துறேன். ஒரு மனிதன் கேள்வி கேட்கிறாரு இஸ்லாத்தை பத்தி, இஸ்லாத்தின் 5 கடமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அத அந்த மனிதன் கேட்டுக்கிட்டு
நான் இதுல ஒன்னையுமே கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். ஓகேவா அப்படின்னு கேக்குறாரு. ஓகேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதன்படி ஓகேன்ட்டு அவர் போயிட்டார். இந்த சொன்ன வந்து கேட்ட மனிதரு இதன்படி நடந்தார்னா இவருக்கு சொர்க்கம் நிச்சயம்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அது மாதிரி இது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த மாதிரி நாம நடந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கருணையாளன், ரஹ்மான், ரஹீம் நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு கபூல் செய்வான். நம்மள பொருந்திக்கிருவான். இன்ஷா அல்லாஹ் அவனுடைய மஃபிரத்தின் மூலமா, அவனுடைய கருணையின் கிருபை மூலமா நிச்சயமா சொர்க்கத்தை கொடுப்பான். ஏன்னா, அவ்வளவு பாவம் செய்த அடியார்களே என் மேல நம்பிக்கை இழக்காதீங்கன்னு சொல்றவன், அவனை நினைச்சு தனிமையில அவனை முழுசா நம்பி, அவனுக்கு மட்டுமே நம்ம எல்லா விஷயம் செஞ்சு, நம்முடைய கஷ்ட நேரத்துல எல்லாம் அவனை நம்பி, அவன்கிட்ட மட்டுமே உதவி தேடி, இந்த வசனத்தின் மூலம் நான் தினம் என் ரப்புகிட்ட பேசுறேன். அவனுக்கு ஒரு தடவையா 5 தடவை வந்து பேசுங்கங்கிறான். அப்ப நம்ம மேல எவ்வளவு ஆசையா இருக்கான், எவ்வளவு பாசமா இருக்கான். நம்ம பெத்த தாய் தகப்பன்ட்ட கூட, இல்ல ஹஸ்பண்ட கூட, இல்ல பிள்ளைங்கள்ட்ட கூட பேசலாம். என்ன எப்ப பார்த்தாலும் தொணந்துகிட்டு இருக்க, ஒருக்கா சொல்லிட்டேல விட்டுட்டு போக வேண்டியதானே, சொன்னதையே எத்தனை தடவை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பாக்குறோம் இல்லையா? ஆரம்பத்துல பார்த்தா மானே தேனே இன்னும் என்ன சொல்றது, அதுக்கு மேல எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அட உனக்கு வேலை இல்லையா, கொஞ்சமாச்சும் வாயை மூட மாட்டியா, அதனால ஒரு சிலர் ஓவர் டைம் எல்லாம் பாக்குறாங்களாம். இப்படி எல்லாம் இருக்கு. பிள்ளைங்க கிட்ட போய் நின்றா அல்லா ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க அட்வைஸ அப்படின்ட்டு சொல்லுங்க இல்லையா? கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா வயசானவங்களுக்கு பேசாம சாப்பிட்டோமா படுத்தமான்னு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு. ஆனா எவ்வளவு எல்லா நிலையிலையும் எவ்வளவு வயசானாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நீங்க வாங்க ஒரு நாளைக்கு 5 டைம் என்கிட்ட வந்து பேசுங்க. அதுலயும் திரும்ப திரும்ப பேசுங்க. நீங்க சொன்னதையே சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன். உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கறதுக்கு ரெடியா இருக்கேன். உங்களுடைய கவலைகளை போக்குறதுக்கு ரெடியா இருக்கேன். தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நமக்கு ஏது தனிமை? சுப்ஹானல்லாஹ், அழகான வார்த்தை சென்டென்ஸ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்ல, இப்ப நமக்கு தனிமையா உணரும் போது யாரும் இல்லையே, மாப்பிள்ளை போயிட்டாரு, பிள்ளைங்க போயிடுச்சு, பேசுறதுக்கு யாரும் இல்ல, ரப்பு இருக்கானே, ரப்பே ரப்பே ரப்பேன்னு கூப்பிட்டு சொல்றதுக்கு எவ்வளவு விஷயம். அதைத்தான் அல்லாஹ் ஆசைப்படுறான். நிச்சயமா பதிலளிப்பான். இந்த வசனத்தின் மூலம் ஏகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கடுத்து என்னை அறியாம என்னையும் தெரியாம நான் ஷிருக்கு வச்சிடக்கூடாது, அதுல இருந்து என் ரப்புகிட்டயே பாதுகாப்பு தேடுவேன். அதே உறுதியான நிலையில மரணிக்கு வரைக்கும் நான் இருக்கிறதுக்கு ரப்புட்டு துவா செய்ய வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இது போல சிந்தனைய, இதை விட இன்னும் நல்ல சிந்தனைகளை எங்களுடைய சகோதரிகள் அனைவருக்கும் நீ குடியா அல்லாஹ், இன்னும் அவங்களோட சேர்ந்து நாங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ். ஆமென். அடுத்த வசனம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னா வந்து எங்களை நேரான பாதையில் நடத்துவாயாக இப்படின்னு அர்த்தம். சிராத்தல் முஸ்தகீம் என்பது அரபி மொழியின்படி கிளைகள் இல்லாத தெளிவான பாதை. குரானில் குறிப்பிட்டுள்ள நேரான பாதை அப்படிங்கிறது இஸ்லாத்தை குறிக்குது. அல்லாஹ் வந்து நம்ம இந்த வசனத்தை ஓதும் போது அல்லாஹ் சொல்றான், இது என் அடியானுக்குரியது, என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். நேர்வழி என்பது வெற்றிக்கு வழிகாட்டுதல் மற்றும் நெறிப்படுத்துதல் என்று பொருள்படும். நேர்வழினா வெற்றிக்கு வழிகாட்டுறது. அப்ப வெற்றி எப்படி அடைஞ்சுக்கிறது? அதுக்கு அல்லாஹ் குரான்ல சொல்லி காமிக்கிறான். குல்லு நஃப்ஸின் ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. ஆக ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைக்க வேண்டியவனாய் இருக்கின்றான். நீங்கள் அனைவரும் உங்களுடைய கூலியை மறுமை நாளன்றுதான் முழுமையாக பெறுவீர்கள். அங்கு எவன் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சுவனத்தில் நுழைவிக்கப்படுகிறானோ அவனே உண்மையில் வெற்றி பெற்றவன் ஆவான். இவ்வுலக வாழ்வென்பது ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பமே அன்றி வேறில்லை. சோ நம்மளுக்கு நேர்வழி கிடைக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வெற்றி கிடைக்கணும். வெற்றிக்கான வழிகாட்டுதல், வெற்றியை பத்தி அல்லாவே சொல்றான் குர்ஆன்ல. நரக நெருப்புல இருந்து யாரு காப்பாற்றப்பட்டு சுவனத்தில் நுழைவிக்கப்படுறாங்களோ அதுதான் உண்மையான வெற்றி. நம்மளுக்கு இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஏமாற்றக்கூடியது, அற்பமானது. அந்த டெம்பரரி நம்மளுக்கு ஹாப்பினஸ் தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு பர்மனண்டான ஹாப்பினஸ் இன்ஷா அல்லாஹ் மறுமையில தான் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றாங்க.
இடத்துல. இதே நேர்வழியை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பெரிய ஹதீஸ், கொஞ்சம் கவனமா கவனிங்க, அப்பதான் புரியும் இது. ஒரு சிராத்னா நேரான பாதை இருக்குது. அந்த நேரான பாதையில் இரு பக்கங்களிலும் 2 சுவர்களால் சூழப்பட்டுள்ளது. சுவர்களுக்குள் பல திறந்த கதவுகள் திரைகளால் மூடப்பட்டுள்ளன. சிராத்தின் வாயிலில் ஒரு அழைப்பாளர், மக்களே பாதையில் தங்கியிருங்கள், அதிலிருந்து விலகாதீர்கள் என்று அறிவிக்கிறார். இதற்கிடையில் பாதைக்கு மேலே இருந்து ஒரு அழைப்பாளர் இந்த கதவுகளில் ஏதேனும் ஒன்றை திறக்க விரும்பும் எவரையும் எச்சரிக்கிறார். உனக்கு கேடு, அதை திறக்காதே, ஏனெனில் நீ அதை திறந்தால் நீ அதன் வழியாக செல்வாய். நேரான பாதை, இங்க குறிப்பிடுற இந்த ஹதீஸ்ல குறிப்பிடுற நேரான பாதை இஸ்லாமாகும். 2 சுவர்கள் அல்லாஹ்வின் வரையறைகளாகும். திறந்த கதவுகள், அங்க சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த திறந்த கதவுகள் அல்லாஹ் தடை செய்தவற்றை ஒத்திருக்கின்றன. சிராத்தின் வாயிலில் உள்ள அழைப்பாளர் அல்லாஹ்வின் வேதமாகும். சிராத்திற்கு மேலே உள்ள அழைப்பாளர் ஒவ்வொரு முஸ்லிமின் இதயத்திலும் உள்ள அல்லாஹ்வின் எச்சரிக்கையாகும். சுப்ஹானல்லாஹ். ஸோ அப்ப நேரான பாதைக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்க ஹதீஸ் தான் இது. ஸோ நம்ம நடந்து ஒரு நேரான பாதையில நடந்து போயிட்டு இருக்கோம். அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது நேரான பாதைன்னு தானே சொல்றானே தவிர ஸ்வர்க்கத்துக்கு எங்களுக்கு வழி நடத்துன்னு நம்மள இந்த ஆயத்துல சொல்ல வைக்கல தானே. நேரான பாதையின் பக்கம் எங்களை வழி நடத்துன்னு மட்டும்தான் சொல்றான். அப்ப நேரான பாதை நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகும். அது மட்டும் இல்லாம அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த பாதையில நம்ம நடந்து போகும்போது நம்மளுக்கு முன்னாடி ஒரு சில பேர் நடந்து போவாங்க, நம்மளுக்கு பின்னாடி ஒரு சில பேர் நடந்து வருவாங்க. எல்லாரும் ஒரே ஸ்பீட்ல போக மாட்டோம். இப்ப அல்லாஹ் சொர்க்கத்திற்கு எங்களுக்கு வழி நடத்துனா ஒரு சில பேர் ரொம்ப ஃபாஸ்டா போயிருவாங்க. இப்ப நம்ம பாதியில பின்னாடி வர்றவங்க பார்த்துட்டு, ஐயோ அவ்வளவு சொர்க்கத்துக்கு அவ்வளவு தூரம் இருக்கா, என்னாலலாம் அவ்வளவு தூரம் போக முடியாது அப்படின்னு நினைச்சு சடைவாயிருவாங்களாம். அப்படி இல்லாம பாதைங்கிறது அது நேரான பாதை. அதுல நீங்க உங்களால முயன்ற அளவு நீங்க நடந்து போயிட்டே இருங்க. நீங்க டெஸ்டினேஷன் இதுதான் உங்களுடைய கடைசி அப்படின்னு தெரிஞ்சா, அது எவ்வளவு தூரம்னு தெரிஞ்சா நீங்க சடைவாயிருவீங்க. இது பாதை. இந்த நேரான பாதையில நீங்க முயற்சி செஞ்சு நேத்து நீங்க இருந்ததை விட இன்னைக்கு எவ்வளவு முன்னேறி இருக்கீங்க, இன்னைக்கு நீங்க இருந்ததை விட நாளைக்கு எவ்வளவு முன்னேற போறீங்க, அதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணி அந்த பாதையில போயிட்டே இருங்க அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் இந்த இடத்துல அந்த ஸிராத்துங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கானோ விளக்கங்கள் இருக்குது. இப்ப நம்பிக்கையாளர்கள் ஏற்கனவே நேர்வழியில் இருக்கும் போது ஏன் ஒவ்வொரு தொழுகையிலையும் நேர்வழியை கேட்கணும்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. நம்ம ஆல்ரெடி நேர்வழியில தானே இருக்கோம். ஏன் அப்போ ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் அல்லாஹ் முன்னாடி நின்று யா அல்லாஹ் எங்களை நேர்வழியில் நடத்துன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும்? இதை பத்தி ஏற்கனவே நான் துவாங்கிற ஒரு ஸ்லைட் பண்ணியிருந்தேன், அதுல சொல்லியிருந்தேன், அனுப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏனெனில் ஷைத்தான் நம்மை நேர்வழியில் இருந்து பிறல செய்ய சந்தர்ப்பம் பார்த்து காத்து கொண்டுள்ளான். எனவே நாம் அல்லாஹ்விடம் தொடர்ந்து பிரார்த்திக்கிறோம். கண்மூடி திறக்கும் நேரம் அளவு கூட யா அல்லாஹ் எங்களை எங்கள் பொறுப்பில் விட்டு விடாதே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. எங்கள் இறைவா, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின்னர் எங்கள் இதயங்களை உண்மையிலிருந்து விலக செய்யாதே. மேலும் உன்னிடமிருந்து எங்களுக்கு அருளை வழங்குவாயாக. நிச்சயமாக நீயே அருளை வழங்குபவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்கான விளக்கம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில இந்த இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இந்த இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்க்கு எவ்வளவு அழகான வசனம், அதுக்கு இன்னொரு வசனம் துணையா அதை மேலும் நமக்கு விளக்கப்படுத்தி காட்டுறது. ஏன் நம்ம இந்த துவாவை அடிக்கடி தினமும் இத்தனை கேட்கணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு விரைவா ஷைத்தான் இருக்கான் நம்மளை வலிக்கெடுக்க. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, யா அல்லாஹ் கண் சிமிட்டும் நேரம் கூட எங்களை விட்டுறாத யா அல்லாஹ் எங்க பொறுப்புல அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் கேட்க சொல்லியிருக்கான். மற்ற துவாக்களையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இது உணர்த்தி காட்டுது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் என்ன சொல்ல நாடுகிறான், அல்லாஹ் என்ன செய்யுமாறு கட்டளையிடுகிறான், இந்த குர்ஆன் வசனத்தை எவ்வாறு என் வாழ்வில் அமல் செய்வது, நேர்வழியில் இருந்து பிறழுவது மிக எளிது என்பதால் தானோ என் இறைவன் அதை ஒவ்வொரு தொழுகையிலும் நான் ஓதுமாறு பணித்துள்ளான். எனவே என் மனதில் குழப்பம் வஸ்வாஸ் ஏற்படும் போதெல்லாம் நான் என் ரப்பிடம் என்னை நேர்வழியில் நடத்த சொல்லி பிரார்த்திப்பேன். எனக்கு வெற்றியை ஈட்டி தரும் அல்லாஹ்வின் வேதமான குர்ஆனை மிகவும் பலமாக பற்றி பிடித்துக் கொள்வேன்.
அதாவது அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு முற்றிலுமாக கட்டுப்பட்டு வாழ என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்வேன் இன்ஷா அல்லாஹ். الحمد لله سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.